ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லட்சுமி செடியை தான் ரீபாட்டிங் பண்ண போகிறோம். இதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து லட்சுமி செடி அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த செடி வந்து மண்ணிலையும் வளரும், நம்ம தண்ணியில் போட்டாலும் அந்த செடி வளர்ந்து வரும். ஸோ இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் நிறைய தண்ணியில் போட்டு வளர்த்து பார்த்தோம். ஸோ அது வளரலை. ஸோ இப்போ வந்து நாங்கள் மண்ணில் நட்டிருக்கோம். ஸோ இதோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ வந்து இந்த செடி வந்து இந்த நல்லா பெருசாக வளர்ந்துட்டு, ஆனால் நமக்கு வந்து பாட்டு வந்து சின்னதாக போயிடுச்சு. ஸோ அதை வந்து பெரிய பாட்டில் வச்சு நடலாம் அப்படின்னு சொன்ன ஐடியாவில் தான் இன்னைக்கு வந்து ரீபாட்டிங் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, செடி எல்லாமே வளர்ந்து அதுக்கு நிற்க முடியாமல் இலையெல்லாம் பெரிய இலையாட்டு இருக்கனால கீழே தாந்து போய் விழுது. ஸோ அதனால் இதுக்கு கம்பும் வச்சு தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ இப்போ அந்த கம்பி எடுத்தனால இந்த மாதிரி கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பாட்டு தான் இப்போ எடுத்துருக்கிறேன். இந்த பாட்டில் வந்து நல்லா உதிரி மண்ணு தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் நடுற செடியெல்லாம் கொஞ்சம் வேறு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு லேயர் லைட்டாக மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ரீபாட் பண்ணலான்னு தான் ஐடியா வச்சுருந்தேன். இது ரொம்ப உதிரி மண்ணாட்டு இருக்கனால கரெக்டாக இதை வேரோட எடுக்க முடியலை. ஸோ அதை எடுக்கும்போது வந்து இதோட இந்த மாதிரி தான் இதோட இது இருந்துச்சு. பார்த்தீங்களா, இது வேறு மட்டும் கொஞ்சம் தான் இருக்குது. மண் வந்து கரெக்டாக எடுக்க முடியலை. உதிரி மண்ணானால தான் இப்போ லைட்டாக இந்த மாதிரி மண் போட்டுட்டு இதுக்கப்புறமா அந்த செடியை தூக்கி வச்சு இப்போ நட்டாச்சு. இப்போ ரீபாட்டிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த செடி பார்க்கவே சூப்பராக க்ரீனிஷாக இருக்குது. இது வந்து லக்கி பிளான்ட். ஸோ சில செடிகள் வந்து லக்கி பிளான்ட்ஸ் நம்ம வீட்டில் நடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த செடியை நம்ம ரீபாட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.